வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒன்று பாதியாக அடித்து வச்சுருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்று போட்டு வளர்க்கும் எண்ணெய் காய்ச்சது வச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயத்தை ஊற்றி நல்லா வதக்க வச்சு நல்லா வதங்கணும். வெங்காயம் தலை வதங்கணும். இதில் வந்து புதினா தலை, கொத்தமல்லி தலை ரெண்டையும் ஒன்றா கொட்டி நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லிலாம் அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கினதும் இது கூட மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை வதங்கினதும் தக்காளி ஒன்றும் பாதி அடித்து வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து இதில் ஊற்றி தக்காளி போட்டதும் உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இதை தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து இதில் ஊற்றிக்கணும். தேங்காய் ஊற்றி நல்லா கிளறி நல்லா கொதி விட்டு எடுத்துக்கணும். அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி எல்லாட்டும் எடுத்து வச்சிங்கன்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிடணும். நல்லாயிருக்கும்.